ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு பயனளிக்கக்கூடிய தகவலை தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியவர்னா அது முருகப்பெருமான் தாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்களானது நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் வைகாசி விசாகம் 2024ஆம் ஆண்டில் எப்போ வருது, எந்த நேரத்தில் இந்த நட்சத்திரம் ஆரம்பமாக போகுது, மேலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி விசாகம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரொம்பவே புனிதமான ஒரு நாள் அப்படின்னு தாங்க சொல்லணும். முருகப்பெருமானுடைய பிறந்த நாளை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுது. 2024ஆம் ஆண்டு வைகாசி மாதம், அதாவது தமிழ் நாள்காட்டின்படி பார்த்திங்கன்னா மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அதாவது மே 22 காலையில் கரெக்டாக 8:18 துவங்கி மே மாதம் 23ஆம் தேதி காலை 9:43 வரைக்குமே இந்த நட்சத்திரமானது காணப்படுது. விசாகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமிங்கில் விரதம் இருந்து முருகப்பெருமான நம்ம வழிபாடுகள் செய்யலாம். விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க மே மாதம் 22ஆம் தேதி நாள் முழுவதுமே விசாகம் நட்சத்திரம் தாங்க இருக்குது. அன்றைய தினத்தில் நீங்கள் விரதம், வழிபாடு, பூஜைகள் எல்லாத்தையுமே செய்துக்கலாம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் காணப்பட்டாலுமே கூட இந்த விசாகம் நட்சத்திரம் ரொம்பவே விசேஷமானதுங்க. எப்படி ஆடி, கிருத்திகை, மாசி, மகம் போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம் விசேஷமாக இருக்கோ அதே போல தாங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரமும் ரொம்பவே விசேஷமானது. முருகப்பெருமான கார்த்திகேயன் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் சிவன் மற்றும் பார்வதி தேவியினுடைய மகனாகவும் தமிழர்களுடைய தலைதாய கடவுளாகவும் காணப்படுறாரு. முருகன் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில தாங்க பிறந்தார். அதாவது முருகன் அப்படின்னாலே தைரியம் மற்றும் ஞானத்தினுடைய இறைவனாக கருதப்படக்கூடிய இவரை இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும். வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலுமே ரொம்பவே விசேஷமான பூஜைகள், அபிஷேகங்கள் எல்லாமே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காவடி எடுத்து வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுது போன்ற விஷயங்கள் எல்லாம் பக்தர்கள் செய்யறது உண்டு. அதே போல் வீட்லேயே விரதம் இருக்கக்கூடியவங்க கந்த சஷ்டி, பங்குனி உத்திர விரதம் இருப்பதை போலவே இந்த விரதத்தை இருக்கலாங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பானது. முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அதாவது உங்களால் என்ன பொருட்களை வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பால், பன்னீர், மஞ்சள், கரும்புச்சாறு, தேன், இது போல் எது வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாங்க. குறிப்பாக புத்திர பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இளநீர் வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இப்படி முருகப்பெருமான் பிறந்ததற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்குதுங்க. அதாவது சிவபெருமான் தன்னுடைய மறைந்த மனைவி சதியினுடைய இறப்பிற்காக துக்கத்தில் இருந்தப்ப அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆழ்ந்த தியானத்தை தொடங்கினாராம். அப்போ தரகாசுரன், சூரபத்மனன், சிங்கமுகான் என்ற 3 அசுரர்களும் பூமியில சொர்க்கத்திலும் அழிவை உண்டாக்குனாங்களாம். 3 அசுரர்களும் சிவபெருமானுடைய மகன் கைகளில் மட்டுமே இறக்க வேண்டும் அப்படின்ற வரத்தையும் பெற்றாங்க. பிறகு பிரம்மாவும் விஷ்ணுவும் இதை எண்ணி கவலை அடைஞ்சிருக்காங்க. அவர்கள் போய் சிவபெருமான்கிட்ட தலையிட்ட கோர உடனே அவர் முன்பு தோன்றினாராம். சிவபெருமான் தன்னுடைய நெற்றியில் அமைந்துள்ள 3வது கண்ணிலிருந்து பதிலளித்ததாகவும் பின்னர் 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுது. இந்த தீப்பொறிகளில் இருந்து எரியக்கூடிய வெப்பத்தை தணிக்க வாயு மற்றும் அக்னி அதை கங்கைக்கு கொண்டு போனாங்களாம். அதில் நீரோட்டம் அவர்களை தாமரைக்கில் நிறைந்த சரவண ஏரிக்கு தள்ளியிருக்கு. ஏரியில் கிருத்திகா கன்னி பெண்களால் பாலூட்டப்பட்ட 6 ஆன்மீக குழந்தைகளாக தீப்பொறிகளாக தோன்றியிருக்காங்க. இந்த குழந்தைகள் தான் பார்வதி தேவியால் தழுவப்பட்டு 6 முகங்கள் மற்றும் 12 கைகளோட ஒன்றாக அணங்கலாம் அப்படின்னு புராணங்களே நமக்கு சொல்லுது. இந்த வைகாசி நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க அந்த நாள் முழுவதுமே விரதம் இருக்கணுங்க. அப்படி இருக்க முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம். மற்றவங்க பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். முருகனுக்கு உரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ, ஓம் முருகா என்ற எந்தாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் அன்றைய தினத்தில் சொல்லணும். திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் தவறாமல் படிக்கலாம். வைகாசி விசாகத்தில் விரதமிருந்து முருகனை யார் வணங்குறாங்களோ அவர்களுடைய பகை ஆனது விலகி போகும், துன்பங்கள் ஆனது நீங்கி போகும். மேலும் இந்த நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவற்றை ஏழைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க.
மேலும் இந்த தினத்தில் இது போல தானங்கள் செய்வதால் திருமண பேரானது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். குலம் தலைத்து சந்ததி விருத்தி அடையும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில விரதம் இருப்பாங்க. ஆனா முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள்ள நிச்சயமாக குழந்தை பேறு ஏற்படுங்க. இது நம்பிக்கையாக பலரும் தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வதை தவற விட்டுறாதீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருளை உணர்த்தவன் அப்படின்றதுனாலே முருகனை ஞான பண்டிதன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு முருகப்பெருமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றிருந்து வரக்கூடிய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது. இந்த நாளில் வழிபாடு செய்வதால் நம்மளுடைய எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. மேலும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முக்கியமாக ஒரு சில பொருட்களை வாங்கலாம். அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் முருகனுக்கே உரிய அற்புதமான மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை நீங்கள் பதிவு செய்யுங்க. நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் சீக்கிரமாகவே நடந்தேறும். முருகப்பெருமான வைகாசி விசாகத்தன்று மாலை நேரத்தில் பூஜை செய்வது சிறப்பாக இருக்குங்க. அதாவது வீட்டிலே இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஈவினிங் 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி வைங்க. முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது. கூடவே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு விருப்பமான விஷயங்கள் அனைத்துமே நடைபெறும். மேலும் உங்களுக்கு உரிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதாவது முருகப்பெருமானுடைய அற்புதமான இந்த திருநாளில் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு அப்பத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். முடியாதவங்க தேன், தினை மாவு அல்லது தேன் கலந்த பால் போன்றவற்றை வைத்து நீங்கள் எளிமையாகவே வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். இதுபோல் வழிபாடுகள் செய்வதால் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் சரியாக போகும். மேலும் முற்பிரிவில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கக்கூடியது. மேலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட கந்த பெருமான இந்த நாளில் மனம் உருகி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளுமே உங்களுக்கு நடைபெறும். அப்படிப்பட்ட வைகாசி விசாகத்தன்று உங்களுடைய வீட்டிற்கு முக்கியமாக இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதாவது தவறாமல் கல்லுப்பு வாங்குங்க. கல்லுப்பு மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள். நமக்குள்ள வீட்டில் செல்வ செழிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை அன்றைய தினத்தில் தவறாமல் வாங்குங்க. மேலும் முருகனுக்கே உரிய சிறப்பான இந்த தினத்தில் பச்சை பயிறு தானிய வகைகளில் ஏதாவது ஒன்று வாங்கும் பொழுது வீட்டில் எப்போதுமே தனதானியத்திற்கு குறைவே இருக்காதுங்க. இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான தயிர் சாதம் செய்து நீங்கள் படைக்கலாம். இதுவும் விசேஷமானது. அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு யாராவது ஒரு ஏழை எளியவர்களுக்காவது தானம் செய்யுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் அன்னதானம் செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். எப்படியோ முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களுக்கும் செவி கொடுக்கக்கூடிய கடவுளாக காணப்படுவாருங்க. நீங்கள் நினைத்த உடனே உங்களுக்கு ஓடி வரக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான வைகாசி விசாகத்தன்று வழிபாடு செய்ய தவறிடாதீங்க. இதுபோல் அன்றைய தினம் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அந்த அபிஷேகத்திற்கு உங்களால் என்னென்ன பொருட்களை வாங்கி தர முடியுமோ அது தவறாமல் வாங்கி கொடுங்க. குறிப்பாக முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான தேன், தினை, பஞ்சாமிர்தம் இது போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ரொம்பவே விசேஷமானதுங்க. மேலும் நம்ம செல்வ செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக விசாகம் நட்சத்திரம் காணப்படுறதுனால அன்றைய தினத்தில் நீங்கள் குரு பகவானையும் வழிபாடுகள் செய்யலாங்க. குரு பகவானை வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் நமக்கு நிறைய பலன்களானது கிடைக்கும். முருகப்பெருமானையும் குரு பகவானையும் ஒரு சேர நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காதுங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் நல்ல விசேஷமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். முருகப்பெருமானை எப்படியெல்லாம் வழிபாடு செய்வீங்க நீங்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களும் அதில் இருக்கக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது, உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த விசாகம் நட்சத்திர நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை எல்லாத்தையுமே பெற்றிடுவோம். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.